Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிந்தாமணி சிக்கன். ரொம்பவே காரசாரமான இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து சூடான சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மசாலா பொருளும் சேர்க்க போறது இல்ல. இந்த சிந்தாமணி சிக்கன் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நேரத்துல ரொம்பவும் எளிதா பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை நான் ஒரு 8 மிளகாய் எடுத்து இது மாதிரி விதைகளை நீக்கிட்டு 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 20 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி கட் பண்ணி நான் அதில் இப்போ சேர்த்துக்கிறேன். வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா மிளகாயோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இதில் நம்ம எந்த ஒரு மசாலா பொருட்களும் இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த காஞ்ச மிளகாய் தான் நமக்கு இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு வந்து காரம் தர்றது. அடுத்ததாக ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போது சிக்கனில் உள்ள தண்ணியிலே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு உப்பு வந்து போதுமானு செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போது நம்ம இப்போ நமக்கு சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக நான் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமான சிந்தாமணி சிக்கன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.